ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு டைம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப குறைவு தான். அதே போல் சின்ன சின்ன டிப்ஸ் படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இந்த பஜ்ஜி உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு சமையல் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருக்கிறீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த ரெசிபி செய்யறதுக்கு கற்பூரவள்ளி இலைய அந்த தண்டோட கிள்ளிட்டு நல்லா கழுவிட்டு அந்த ஈரம் போகிற வரைக்கும் நல்லா உலர்த்தி விடுங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 200 கிராம் பஜ்ஜி போண்டா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு, அடுத்ததா கலர் பொடி, 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பஜ்ஜி மாவு இல்லை அப்படின்னா கூட வீட்டில் இருக்கிற கடலை மாவு 200 கிராம் பயன்படுத்தி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். எல்லாம் கலந்துட்ட பிறகு நம்ம தேவைக்கேற்ப தண்ணியை எடையே சேர்த்து கெட்டித்தன்மையாக நான் சொன்ன போல் இட்லி மாவு போல் நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணியாக மாவு கரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட கற்பூரவள்ளி இலை ஒட்டாம எடைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இதை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே கலந்தாச்சு. அடுத்ததா ஒரு வடை சட்டியில தேவைக்கேற்ப எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க பஜ்ஜி மாவுல கற்பூரவள்ளி இலைய சேர்த்து நம்ம எப்பவும் போல பஜ்ஜி பொரிப்போம்ல அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். ஸ்டவ்வை இந்த ஸ்டேஜ்ல லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இலைங்கிறதுனால சீக்கிரமா வெந்து வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவும் போல ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம பஜ்ஜி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் கற்பூரவள்ளி இலை பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.